கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனத்திலே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. அதுல முக்கியமான 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட்டுமே சொல்றேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, தண்டனையை அகற்றி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தண்டனை ஓடிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்காது. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம்தான். சில குடும்பத்துல தலைமுறை சாபம் அப்படிம்பாங்க, சில குடும்பத்துல விக்கிரத்து போயிருப்பாங்க, சில குடும்பத்துல மாந்திரியம் பண்ணியிருப்பாங்க, சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் தண்டனைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கினார். ஒரு குடும்பத்திலே கர்த்தர் வரும்போது, கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கும்போது, அவர் நம்முடைய ராஜாவா இருக்கும்போது, அந்த இடத்துல எந்த ஒரு சத்துரு கிரியை இருக்காது, எந்த தண்டனை இருக்க முடியாது. என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, அந்த இடத்துல தண்டனை இருக்காது, அந்த இடத்துல சத்துரு இருக்காது, அந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருப்பார். நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்துல இயேசு கூட இருக்கும் போது ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன காரியம் இருக்கோ அவர்கிட்ட சொல்லிடணும். அப்பா, இன்னைக்கு இப்படி இருக்குப்பா, சூழல் இப்படி இருக்கு, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு ஜெபிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, தண்டனைகளை அகற்றி. முதல் பாயிண்ட். இரண்டாவது, சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். எந்தெந்த குடும்பத்திலே காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களோ, உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இந்த வசனத்துல 3 தடவை உன் உன் உன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கினார், உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம்லாம் மனப்பாடமா படிச்சு சொல்லுங்க. எந்த சூழ்நிலை சரி, கர்த்தர் மாற்றி தருவார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளையோட நீங்க பேசிட்டீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஜெபிக்கிற குடும்பத்தை அப்படியாக ஆசிரியங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. அவங்களுடைய கையில் கிரியில் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. அவங்களுடைய சிரசு மேல ஆசிரியத்தை வைங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.